ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோ வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா, இந்த சீசனில் வந்து சுட சுட ரைஸில் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கல்ல பச்சடி செய்வோம் இல்லையா நாங்கள், அந்த பச்சடி போட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக ருசியாக அவ்வளோ ஒரு வாய் சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி இருக்கும் இந்த பச்சடி ரெசிபி. இப்போ வந்து நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் ஆந்திரா ஸ்பைசி சமையலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி க்காக நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ வந்து நான் இதுக்காக ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து இது மாதிரி கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். என்னென்னா, இந்த தக்காளி ப்ளேஸில் நீங்கள் வந்து புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக புளி சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. ஒரு 2 தக்காளி, அடுத்தது வந்து புளிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கினேன். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல் இது மாதிரி லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஆயில் எதுவுமே போடக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான். என்னென்னா, லோ ஃப்ளேமில் நம்ம இது ஃப்ரை பண்ணிட்டோம்னா உள்ளே எல்லாமே ஃப்ரை ஆகி அது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா பார்த்தாவே நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஐயோ இவ்வளோ பச்சை மிளகாவா அது மட்டும் நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். என்னென்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு இருந்ததானா அந்த ரெசிபிக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும். அதனால் வந்து நீங்கள் இந்த பச்சை மிளகா பார்த்தாவே ஐயோ வயிறு எரியும் அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். நல்லாயிருக்கும், ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து இந்த வேர்க்கல் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது வந்து தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே பேனில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 18 20 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். என்னோட காரம்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போடும்போது ஆயில் போடாதீங்க. தண்ணி மொத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. என்னென்னா, தண்ணி இருக்கும்போது ஆயில் சேர்த்துனாவே அதை ஒரு சவுண்டு வந்து முகத்து மேலே வந்து அதை படும், அப்போ நம்மளுக்கு சுடும். அதனால் வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கினே நல்லா இது மாதிரி வீடியோவில் காட்டுறோம் இல்லையா, இதை மாதிரி ஃப்ரை பண்ணி இது கூட தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட நான் இருக்கிற ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டிங்க, அதனால் வந்து நான் 4 சேர்க்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கினே ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து தக்காளி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். என்னென்னா, நாங்கள் டமோட்டான்னு சொல்லுவோம், அதனால் வந்து ஃப்ளோரில் டமாட்டான்னு வந்தது. இப்போ வந்து ஒரு பச்சை வெங்காயம், என்னென்னா இது ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம கட் பண்ணி இதில் பச்சடியில் போட போகிறோம். அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது தக்காளி என்னென்னா ஒரு ஜூஸ் எல்லாமே வெளியே வந்து கிட்ட ஒரு இது மாதிரி வந்துடணும். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா இந்த தக்காளி இருந்தாங்க வீடியோவில் தெரியுது இல்லையா, இது மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு புளி சைஸு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துக்கணும். சின்ன லெமன் சைஸு புளி எடுத்துக்கிட்டால் போதும். என்னென்னா, தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்துருக்குது இல்லையா, அதனால் வந்து புளி போதும். புளி போட்டால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட்டுக்கல் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கல் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி இடிக்காதீங்க, கொஞ்சம் இது வீடியோவில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து
பச்சை மிளகா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து எதுவுமே இதில் வந்து நம்ம ஃபைண்டாக நம்ம கிரைண்ட் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் ஒரு 80% தான் நம்ம இடிக்க போகிறோம். நம்ம ருசிக்கு தகுற மாதிரி சால்ட்டும் அப்படியே ஒரு 3 பூண்டு தோல் இல்லாமல் நல்லா இடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இந்த பச்சடியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த புளி பதிலாக நாங்கள் புளிங்க தொக்கு ஒன்று பண்ணுவோம். அதையும் உங்களுக்கு நான் வந்து ரெசிபி காட்டுறேன். அதுதான் போட போகிறோம். என்னென்னா உங்களுக்கு அந்த தெரியாது இல்லையா, அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா புளி போட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டினேன். அதனால் வந்து இப்போது லாஸ்ட்டில் பச்சை வெங்காயம் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை கூட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா இடிச்சிக்கினி செப்பரேட் பண்ணிட்டோம்னா சுடு சுடாக ரைஸில் வந்து இது கொஞ்சமாக போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.